ஹாய் சார். இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ரேடாக் ரியாக்ஷன்ல எப்படி நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அது கண்டுபிடிக்கிறத நோக்கி நம்ம ஒரு 7 ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிடுவோம். அதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்குறப்போ ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நான் எப்படி ரேடாக் ரியாக்ஷன்ல வந்து ரிடக்ஷன்னா என்ன, ஆக்சிடேஷன்னா என்ன நான் வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துருப்பேன். அது வேணுன்றவங்களும் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் தரேன். இப்போ நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ரூல் எப்படின்னா, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் இஸ் 0. ஃப்ரீ ஸ்டேட்னா எப்படி? ஒரு எலமெண்ட் வந்து நடுநிலை தன்மையில இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து குளோரின், ஹைட்ரஜன் இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்குது. நம்ம மண்டைக்கு மேலே எதுவுமே இல்லை, பிளஸோ மைனஸோ அயான்ஸா இல்ல, ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்குன்னா இதோட ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா 0. ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூலா பார்த்துருப்போம். அடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஆல்வேஸ் +1. ஓகேவா? ஆனா எப்போதுமே ஹைட்ரஜன் +1 இருக்காது. ஒரு விதிவிலக்கு இருக்கு. எக்ஸப்ட் இன் அயானிக் மெட்டல் ஹைட்ரேட் -1. அயானிக் மெட்டல் ஹைட்ரேட், இப்போ மெட்டல் கூட ஹைட்ரஜன் சேர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து -1 இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெட்டலா இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஏதாவது எலமெண்ட் எடுத்துக்குவோம். இப்போ சோடியம் கூட ஹைட்ரஜன் வருது பார்த்துக்கோங்க. அப்படின்னா இங்க ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா -1. ஓகேவா? அயானிக் மெட்டல் ஹைட்ரேட்டுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -1. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ரூலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் -2. ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -2. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் H2O வாட்டர் எடுத்துக்கோமே. வாட்டருக்கு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா -2. ஓகேவா? ஆனா எப்போதுமே ஆக்சிஜனுக்கு வந்து -2 வருமானா கிடையாது. ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இப்போ எக்ஸெப்ட் OF2. ஓகேவா? இங்க ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +2. ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பெராக்சைடுன்னு சொல்லுவோம், H2O2. இதுக்கு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா -1. இப்போ சூப்பர் ஆக்சைடு KO2. இதுக்கு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா -1/2. ஓகேவா? ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -2 தான் எப்போதுமே நம்ம எடுத்துக்கிடுவோம். ஆனா எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் ரூலா எதை பார்க்கணும் அப்படின்னா, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து எப்போதுமே பாசிட்டிவா தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் வருவாங்க? இது எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா +1 தான். ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்டுக்கு பூராமே ஆக்சிடேஷன் நம்பர் +1. இப்போ செகண்ட் குரூப்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2 தான். ஓகேவா? இது ரெண்டையும் யோசிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்டுக்கு ஃபுல்லாவே +1, செகண்ட் குரூப் எலமெண்ட்டுக்கு ஃபுல்லாவே +2. ஃபிஃப்த் ரூலா, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம் வித்தின் காம்பவுண்ட் கேன் பி. ஒரு காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து எப்படிலாம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவா இருக்கலாம், அல்லது நெகட்டிவா இருக்கலாம், அல்லது இன்டகரா இருக்கலாம், அல்லது 0வா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஃபிராக்ஷன்ல இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து 6th பாயிண்ட் பார்த்தா, மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஒரு எலமெண்டோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, அதோட வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th ரூலா நம்ம பார்க்கக்கூடியது, இன் மெட்டல் கார்போனைல் அண்ட் அமால்கம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் இஸ். இப்போ மெட்டல் கார்போனைல் அண்ட் அமால்கம் ரெண்டும் கொடுத்துட்டு அதுல வந்து மெட்டலோட ஆக்சிஜன் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா சிம்பிள் 0 தான். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஒரு 7 ரூல் நான் பார்த்துருப்போம். ரொம்ப ஈஸியா தான் இருந்திருக்கும். ஜஸ்ட் ரீட் பண்ணாலே மைண்ட்ல ஏறிருக்கும். இப்போ நம்ம இந்த 7 ரூலை அப்ளை பண்ணி நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படி சால்வ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம படிச்ச ரூல்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்டா நம்ம வந்து கீழே அண்டர்லைன் பண்ணிருக்கோம் பாருங்க. இதுக்கு வந்து நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா குரோமியத்துக்கு நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு தெரியாதது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுப்போம், அப்படித்தானே? அப்ப நம்ம குரோமியத்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 2 குரோமியம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து 2x எடுக்கணும். ஓகேவா? இந்த கீழே இருக்க நம்பரை வந்து நம்ம முன்னாடி போட்டுறணும். பிளஸ் இங்க வந்து 2 பொட்டாசியம் இருக்கு. பொட்டாசியம் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல வரும், அப்படிதானே? அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து நான் என்ன சொன்னேன், +1 சொன்னேன். செகண்ட் குரூப்னா +2. அப்படின்னா இதுக்கு வந்து +1 நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நான் கீழே இருக்கிறத முன்னாடி போட்டுருவோம். இன்ட்டு +1, அதுக்கடுத்து பிளஸ், இங்க 7 இருக்கு, 7 ஆக்சிஜன், 7 முன்னாடி போட்டுருவோம். அதுக்கடுத்து ஆக்சிஜனுக்கு என்ன சொன்னேன், -2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருவோம். ஓகேவா? இந்த மண்டைக்கு மேல எது பிளஸோ மைனஸோ அது அயான்ஸா இல்ல அப்படின்னா நம்ம வந்து 0ன்னு எடுத்துக்கணும். இது அயான்ஸா இருந்தா என்ன அயான் இருக்கோ அது அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு நம்ம போடுற மாதிரி வரும். ஓகே, அது வரப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது புரியும். இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணி கொண்டு வந்தா நம்ம குரோமியத்தோட ஆக்சிஜன் நம்பர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சால்வ் பண்ணி வரலாம். 2x பிளஸ் 2 இன்ட்டு 1 2 தான், பிளஸ் 2 14. இப்போ நான் -14 ஈக்குவல் டு 0. 2x பிளஸ் 2 மைனஸ் இந்த பிளஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், -14 ஈக்குவல் டு 0. 2x மைனஸ் 14 2 கழிச்சோம்னா -12 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸா ஈக்குவல் டு சைடு போனோம்னா பிளஸ்ஸா மாறும். பிளஸ் 12 x ஈக்குவல் டு இது பெருக்கல் இருக்கிற சைடு போனால் வகுத்தெல்லாம் மாறும். அப்படின்னா பிளஸ் 12/2 ஈக்குவல் டு 6. x ஈக்குவல் டு +6. அப்படின்னா குரோமியத்தின் ஆக்சிஜன் நம்பர் வந்து +6. ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்தது போகலாம். முதல்ல நம்ம மேக்னீசியத்தை கண்டுபிடிக்கணும். மேங்கனீஸ் கண்டுபிடிக்கணும். பொட்டாசியம் நம்மளுக்கு தெரியும் +1, ஆக்சிஜன் நம்மளுக்கு தெரியும் -2. அப்படின்னா நம்மளுக்கு தெரியாதது எக்ஸ். இங்க முன்னாடி நம்ம எதுவும் போட தேவையில்லைன்னா கீழே அவங்க எதுவும் கொடுக்கல, அது சிங்கிளா தான் இருக்கு. பிளஸ் இங்க +1 தான், அதனால 1 போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து +4 ஆக்சிஜன் இருக்கு. அப்புறம் 4 இன்ட்டு -2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் மைனஸ் மைனஸ் 4 2 8 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 8ல இருந்து 1 கழிச்சோம்னா -7 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +7. அவ்வளவுதான். மேங்கனீஸோட ஆக்சிஜன் நம்பர் +7. எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போய் இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு புரியும். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து சல்பர் கண்டுபிடிப்போம். இதுக்கு வந்து நம்ம குரோமியத்தை கண்டுபிடிப்போம். அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது தான் நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ சல்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடலாம், ஏன்னா இதுதான் தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். பிளஸ் ஹைட்ரஜன் 2 இருக்கு. அப்புறம் 2 இன்ட்டு ஹைட்ரஜன் நம்ம +1 பார்த்துருக்கோம், +1 பிளஸ் 4 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 4 இன்ட்டு -2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ எக்ஸ் பிளஸ் 1 2 2 தான். அதுக்கடுத்து பிளஸ் மைனஸும் மைனஸ் 2 8 ஈக்குவல் டு 0. 8ல இருந்து 2 கழிச்சோம்னா -6. x -6 ஈக்குவல் டு 0. இப்போ x ஈக்குவல் டு +6. அவ்வளோதான். அப்போ சல்பரோட ஆக்சிஜன் நம்பர் +6. ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ இதுக்கு வரலாம். இதுக்கு நான் ஒரு அயான்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ குரோமியம் வந்து 2 இருக்கு. அப்படின்னா 2x பிளஸ் 7 இன்ட்டு -2 இஸ் ஈக்குவல் டு இந்த மேல இருக்கா -2 மைனஸ், அப்போ நாங்க நம்ம -2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த அயான்ஸ் அப்படி ஈக்குவல் டு அந்த சைடு போட்டுருங்க. ஓகேவா? இல்ல நான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வருவேன் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து அப்படி பிளஸ் பண்ணிடணும். +2 இஸ் ஈக்குவல் டு 0 நீங்க எடுத்துக்கலாம். இப்படியே பண்ணுங்க, தான் ஈஸி. ஓகே, அப்படின்னா 2x பிளஸ் மைனஸ் -14, 2x இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் -2 பிளஸ் 14 12 x இஸ் ஈக்குவல் டு 12/2 x இஸ் ஈக்குவல் டு +6. அப்புறம் இங்க குரோமியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் +6. புரிஞ்சதா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். ஃபிஃப்த்தா நம்ம வந்து இதுல வந்து கார்பனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம். இதுக்கும் கார்பனுக்கே கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ வந்து கார்பன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடலாம். 2 இன்ட்டு -2 ஈக்குவல் டு 0. x -4 ஈக்குவல் டு 0. x இஸ் ஈக்குவல் டு +4. கார்பனுக்கு வந்து ஆக்சிஜன் நம்பர் +4. இப்போ இதுக்கு வந்தோம்னா கார்பன் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 2 + 1 பிளஸ் 2 -1. ஃப்ளூரினுக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் நம்பர் -1. ஓகேவா? ஈக்குவல் டு 0.
அப்படின்னா +2 -2 = 0, பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் 0. அப்பனா x = 0. இங்க வந்து கார்பனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் போலாம். இதுல வந்து சல்பருக்கும் இதுல வந்து ஆக்சிஜனுக்கும் நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம். தெரியாது x +2 × -2 = 0, x -4 = 0, +4. சல்பருக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் +4. இப்போ இங்க வரலாம். இதுக்கு வந்து ஆக்சிஜன், இது பெராக்சைடு, நான் ரூல்ஸ்ல கொடுத்தேன் ஆக்சிஜனோட எக்ஸப்ஷன் கேஸ்ன்னு சொல்லி. அதுக்கு வந்து நான் மொட்டையாவே -1 கொடுத்துருப்பேன். இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மனப்பாடம் பண்ணாமலே கண்டுபிடிக்க சொல்லி தரேன் பாருங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம தெரியல, ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும். அப்பனா ஆக்சிஜன் 2 இருக்கு. 2x + 2 × +1 = 0. ஓகேவா? 2x + 2 = 0. 2x = இது +2 ஆன்சர் போனா -2, x = -2/2 1. அப்படிதானே? அப்ப x = -1. அவ்வளவுதான். இப்படிதான் அந்த -1 வந்து இந்த பெட்ராக்சைடோட ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்துச்சு. மனப்பாடம் பண்ணாம இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும். இப்ப அடுத்தது போகலாம். இந்த இதுக்கு ஆக்சிஜன் நம்ம கண்டுபிடிக்கலாம், இதுக்கு வந்து ஆக்சிஜன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு தெரியாதது எக்ஸ்ன்னு வச்சுக்கொள்வோம். அதுக்கு அடுத்து 4 இருக்கு. +4 ஆக்சிஜன் -2 தெரியும், = அயான்ஸ் 3 மைனஸ், இப்போ -3. ஓகேவா? x -8 = -3, x = -3 + 8 = +5. பாஸ்பரஸ் ஆக்சிஜன் நம்பர் +5. இப்போ இங்க வாங்க. இங்க வந்து சோடியம் வந்து நம்மளுக்கு எதுல வரும்? ஃபர்ஸ்ட் குரூப்ல வரும். ஆனா அதுக்கு வந்து +1. கரெக்டா? அப்படின்னா +1 + இங்க வந்து 2x, இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், = 0. 2x அப்படியே வச்சுக்கலாம். இந்த +1 ஆன்சர் கொண்டு போனா -1. அப்ப நான் x = -1/2. இதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அந்த குரோமியத்துக்கு நம்ம ஆக்சிடேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். x +5 - 2 = 0, x -10 = 0, x = +10. குரோமியத்துக்கு +10 ஆக்சிடேஷன் நம்பர் கண்டிப்பா வராது. அப்போ இது வந்து தப்பு. நம்ம எல்லாரும் இப்படிதான் கண்டுபிடிப்போம். அது தப்பு. இந்த மாதிரி வரதப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சுதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு டபுள் பாண்ட் கொடுத்துருவோம். 4 இருக்கு. இந்த இதோட குரோமியம் ஆக்சிஜன் 5 இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கணக்கா இருக்கா, ஒரு பட்டாம்பூச்சி கணக்கா இருக்கு. அதனால இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம இதுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து -1, இங்க ஒரு -1, இது உள்ள வந்து +1, -1 +1, -1 +1. ஒரு பாண்டும் -1 +1, -1 +1 அப்படி போட்டே வாங்க. 1 +1 மொத்தமா கூட்டிடுங்க. எத்தனை 1 இருக்குங்க? 1 2 3 4 5 6. கரெக்டா? = 6. அப்ப இந்த குரோமியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +6. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். 10ங்கிறது தப்பு. ஓகேவா? எப்படி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதுல வந்து நம்ம சல்பர் கண்டுபிடிப்போம். நம்ம வழக்கமா எப்படி கண்டுபிடிப்போம்னா 2 ஹைட்ரஜன் பிளஸ் எக்ஸ், ஆக்சிஜன் 5 இருக்கு, அப்போ -10 = 0, எக்ஸ் -8 = 0, அப்போ எக்ஸ் +8 கண்டுபிடிப்போம். ஆனா சல்பருக்கு +8 வந்து வராது. ஸோ இது தப்பு. அப்ப நம்ம இப்போ கெமிக்கல் பாண்டிங் மெத்தட்ல போன டைம் கண்டுபிடிச்சோம்னா, கெமிக்கல் பாண்டிங் மெத்தட்ல பிளஸ் மைனஸ் சொல்லி அந்த மாதிரி தான் இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் வரையணும். அப்ப நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுட்டுதான் இந்த சல்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இப்போ வரையலாம். சல்பர் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இங்கே டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்கும். அதுக்கடுத்து இன்னும் 2 ஆக்சிஜன் முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா? அப்படின்னா இங்க ஒரு ஆக்சிஜன், அதே மாதிரி இங்க ஒரு ஆக்சிஜன், இன்னும் ஒரு ஆக்சிஜன் இருக்கு.
அதுக்கு அடுத்து 2 ஹைட்ரஜன் இருக்கு கரெக்டா. அப்போ ஒரு ஹைட்ரஜன் இது கூட வச்சிருக்கலாம், இன்னொரு ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஹைட்ரஜன், அவ்வளவுதான். இதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம பிளஸ் மைனஸ்ன்னு போட்டு கண்டுபிடிப்போம். இதுக்கு வந்து மைனஸ் அப்படின்னா இது வந்து ஒரு பிளஸ், மைனஸ் பிளஸ் ஒரு பாண்டுக்கும் நம்ம போடுறோம் மைனஸ். மொத்தமா எத்தனை ஒன்று இருக்கு, 1 2 3 அயான்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6. அப்ப நான் இதுக்கும் சல்பருக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா +6 தான். ஓகேவா, எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க மனப்பாடம் பண்றது மாதிரி தான் வரும், அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். இதுக்கு சல்பரோட ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிப்போம். நம்ம 2 சல்பர் கண்டுபிடிச்ச எல்லாமே 6 தான் வந்துச்சு. ஸோ இதுக்கும் 6 தான் அப்படின்னு நீங்க நினைச்சாங்க, 6ஏ வராது, மாறும். நம்ம ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் நல்லா என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி, 2 சல்பர், ஸோ 2 சல்பர் போட்டுக்குவோம். ஆக்சிஜன் 8 இருக்கு, டபுள் பாண்டிங் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, டபுள் பாண்டிங் 2 எல்லாம் போட்டுருந்தோம். 4 ஆக்சிஜன் முடிஞ்சு, இன்னும் 4 ஆக்சிஜன் தான் இருக்கு. ஆனா 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்படின்னா ஆக்சிஜன் கூட இங்க ஒரு ஹைட்ரஜன் போட்டுருவோம், ஆக்சிஜன் கூட இங்க ஒரு ஹைட்ரஜன். அதுக்கு அடுத்து இன்னும் நமக்கு 2 ஆக்சிஜன் மட்டும் பேலன்ஸ். ஸோ இங்க ஒன்று, அவ்வளவுதான். இதோட ஸ்ட்ரக்சர் தான். இப்ப நம்ம சல்பருக்கு கண்டுபிடிப்போம். நம்ம தெரியும் -1. ஓகேவா, இப்ப எல்லாத்தையும் கூட்டிடுவோம். சல்பருக்கு இங்க எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 இருக்கு, அப்படிதானே. 1 2 3 4 5 6 இருக்கு இந்த சல்பர்ல. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6, சல்பர் சுத்தி 6 இருக்கு. இப்போ எப்படி சல்பருக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்க, ஒண்ணு இல்ல, 2 நம்ம ஆவரேஜ் எடுத்துட்டா முடிஞ்சு. சல்பரோட ஆக்சிஜன் ஸ்டேட் எப்படின்னா 6 + 6/2 ஆவரேஜ் எடுத்துடணும். 12/2 = 6. அப்ப இந்த சல்பரோட ஆக்சிஜன் ஸ்டேட் 6. ஓகேவா, அந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் படுத்துப்போம். இப்போ இதுல சல்பருக்கு ஆக்சிஜன் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எழுதிடுவோம். 4 சல்பர் கொடுத்துருக்காங்க அப்படிதானே. அப்ப 4 சல்பர்ல ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். 1 2 3 4. இப்போ ஆக்சிஜன் வந்து 6 இருக்கு. அப்படின்னா இங்க ஒரு 2 டபுள் பாண்டிங் போட்டு பார்த்துப்போம். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, இன்னும் 2 தான் இருக்கு. இங்க ஒண்ணு வரைஞ்சு விட்டுருவோம், இங்க ஒண்ணு வரைஞ்சு விட்டுருவோம். ஓகேவா, இப்போ நம்ம இந்த பிளஸ் மைனஸ் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு. இங்க 2 மைனஸ் இருக்கு கரெக்டா. இந்த 2 மைனஸை வந்து இங்க ஒரு மைனஸ் ஒரு மைனஸ் வச்சு விட்டுருவோம், அவ்வளவுதான். ஸ்ட்ரக்சர் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ +1 +1 +1 +1 +1. இந்த பாண்டிங் வந்து இப்ப நம்ம கணக்கு எடுக்கக்கூடாது. ஓகேவா, இந்த பண்ணி கணக்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா சல்பருக்கு வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ இதுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 0 தான், இதுக்கும் 0 தான். ஓகேவா, அப்ப நம்மளுக்கு இதுக்கு வந்து சுத்தி என்னதான் இருக்கா, 1 2 3 4 5 தான் இருக்கு, 5. இதே மாதிரி தான் அப்படியே இந்த சைடு இருக்கு. அப்ப இதுக்கும் 5 தான். புரிஞ்சதானே, நான் பெருசா போகல, இதே தான் அங்கேயும் இருக்கு. ஸோ 5. இப்போ இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்துருவோம். 5 + 5/2 = 10/2 = 5. இந்த சல்பரோட ஆக்சிஜன் ஸ்டேட் 5. ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரூல்ஸ் சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் எக்ஸப்ஷனும் பார்த்தோம். அது அந்த மெத்தட் இல்லாமல் வேற மெத்தட்ல கண்டுபிடிக்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ஈஸியா மாறிடும். மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். ஸோ அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். பாய்.